ஸோ ஹலோ கைஸ், நான் எப்படி ஸோ என்ன பார்க்குறோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நாமளும் நம்ம சப்ஸ்கிரைபரும் இருக்கிறோம், 1v1 இருக்கிறோம், கேப்டான இருக்கிறோம் போட்டுருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டே வந்து தரமாக கோவால் போட்டு வந்து நானும் ரஷ் பண்ணி போயிட்டு இருந்தேன். ஸோ அடிக்கலாம் அப்படின்ட்டு அவரும் கெட்ட டஃப் கொடுக்குறா இருப்பா, அடிக்கவே முடியல. ஒன் டேப்லாம் விட்டு டச் விட்டு போயிட்டு ஸோ நானும் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏதோ எவ்வளோ அடித்தேன், அடிக்கவே முடியல. ஃபஸ்ட் ரவுண்ட் மட்டார்னு ஒன்று தலையிலே வச்சார், முடிச்சு விட்டாங்க. ஸோ செகண்ட் ரவுண்ட் வந்துட்டோம். ஸோ செகண்ட் ரவுண்டு அதே கணு தான், மாற்றம் இல்லை. ஸோ என்னடா அது நம்ம ஆணையிடுச்சு, ஐயோ ஓகே போகலாம். ஸோ நானும் வந்துடும் தரமாக எய்ம் பண்ணி வந்துடும் அடிக்கலாம் அப்படின்னு வந்துடும் ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தேன். சரியான டேமேஜ் போடு போடு போடு. ஐயோ என்னையாது 2 ரவுண்டு அடிச்சிட்டாப்புல பார்த்துக்கலாம். ஸோ தேர்ட் ரவுண்ட் வந்துட்டோம். ஓகே, ரெக்கார்டு ப்ராப்ளம் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. ஸோ போட்டு அவரும் 360 போட்டு போய் உட்காந்துறாரு. என்ன கர்மன்னு இதில். ஸோ அவரும் இதுதான் அங்கேயும் ஓடிக்கிட்டே கிடக்காரு. என்னடா என்னை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஐயோ என்னையா பண்ணுறேன். நானும் இதுதான் அடிக்க ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், அடிக்கவே முடியல. ரைட்டு எல்லாம் பண்ணுறா. அவரும் இதுதான் என்னை ரொம்பவே வெளியேற்றிட்டா. விடக்கூடாதுடா என் மேலே இருக்கிறான். எனக்கு கோல் போட்டு தரமாக ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அடிக்க விட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறான். ஸோ நானும் பக்காவாக டேமேஜ் கொடுத்துட்டு இருந்தேன். ஓடு வேறு லெவல், அவ்வளோதான் முடிச்சு விட்டேன். வீட்டுக்கு ஓடு யாருமே. ஸோ 4வது ரவுண்ட் வந்துட்டோம். ஸோ 4வது ரவுண்டு போயிட்டு மட்டும் அடித்து மேட்ச் முடிக்கிறோம் அப்படின்னு இருக்கிறான். நானும் போக ஆரம்பிச்சிட்டேன். சீக்கிரம் போ, ரஷ் பண்ணு. ஸோ அவரே ரஷ் பண்ண விடுவோம் அப்படிங்கிறான். நான் ரஷ் பண்ண விட்டு அவரே இன்ன இடத்துல வீடியோ போட்டுருக்கேன், ஆனால் விழிக்கவே இல்லை. போடு மட்டாத டீம் வச்சுக்கிட்டு இருந்தேன். அவரும் அங்கேயும் ரொம்ப மூமெண்ட் கொடுக்குறாப்புல, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பிரதர் நிற்க மாட்டுறாப்புல. பட் ரூம் மேட்ச்லாம் விளாண்டு ரொம்ப மாதம் ஆச்சு. 1 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வீடியோ போட்டிருப்போமே கடைசி அப்போ விளாண்டது. பட் செட்டிங்ஸ் வேறு மாற்றுங்க. செட்டிங்ஸ் பழைய செட்டிங்ஸ் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஹட் நம்பரை மட்டும் தெரிஞ்சு நான் வச்சிடலாம். பட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கேன். எங்கெங்கேயோ கோவால் போடுறாரு. போடா சீக்கிரம் அட்றா, அடிடா. நானும் தரமாக ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன். விழுந்துடும். போடு வரலோடு. ஐயா வெளியேற்றுறாரியா. அவரும் டஃப் கொடுத்து சரியான டஃப் கொடுத்தாரு, செம்ம டஃப்பு. போ மண்டை கிழிச்சிச்சு. இன்னும் ஒரு அடி வாங்கிக்கோ. வாடா ஒரு அடி வாங்கிட்டு போடா. ஒரு அடி. நான் சத்தியமாக கெட்ட நூறு கேமில் தான் கொடுத்துருந்தேன். நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் விளாடவே இல்லை, திணறிட்டேன் சத்தியமான. நான் யார் ஜெயிச்சாங்க மறக்காமல் ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். செம்ம டஃப்பு கொடுத்துட்டு இருந்தாப்புல. போடுறா. நானும் குளிச்சுட்டு நிற்கிறேன். என்னமோ பண்ணி பார்த்தேன், ஆனால் அடிக்க மட்டும் இல்லை. நானும் கொஞ்சம் மூவ்மெண்ட்லாம் கொடுத்து பார்த்தேன். தரமாக டேமேஜ் 2 தடவை. போடு கேப் விட்டு தான் நான் அடிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை போய் அடித்து புரியும் நான் என்ன பண்ணேன். போடு அவ்வளோதான், வீட்டுக்கு ஓடு. இன்னும் 2 ரவுண்டு தான்டா. யாச்சும் சொன்னதை மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நான் விளையாண்டதே ஒன்றாவது இன்ட்ரெஸ்டிங் மேட்ச், எனக்கு ரொம்ப பிடிச்சிது. யார் ஜெயிப்பாங்க. போடு அவ்வளோதான், வீட்டுக்கு ஓடுறோம். அருமையான மேட்ச்.
ரஷ் பண்ணு டக்குன்னு ஐயோ மூமெண்ட்டாக கொடுக்குறாப்புல. ஆனால் சரியான டஃப் கொடுக்குறாரு, அடிக்கவே முடியலங்க சத்தியமாக. நானும் சரியான ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கேன், அப்போ எழுந்துரும்ன்ட்டு அடிக்கவே முடியல. அப்படி அடிக்கிறாப்புல, செம்ம மூமெண்ட்டு. சத்தியமாக ஒரு வெரி ஸ்கில்டு பிளேயரு, ஓல்டு பிளேயரு. இது வந்து 6 இயர்ஸ் ஓல்டு, நான்லாம் 2 இயர்ஸ் தான். என்னோட பழைய ஐடி போயிடுச்சாங்க. இது வேறு எப்போ ஞாபகப்படுத்துறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அது நான் ஒரு தனி வீடியோ போடுறேன் அதுக்கு. போடு பட் எய்ம் வச்சு அடிச்சிடலாமா? அதுவும் இல்லை. என்ன அவர் வேறு போய் டக்குன்னு ஆஃப்லைன் போகிற மாதிரி உட்காந்துடுறாரு, அடிக்கவும் இல்லை. நான் இப்படியும் ட்ராக் பண்ணுறேன் பாருங்கள். இது மித்தவங்கன்னா டம்முன்னு அடிச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா சரியான நூபி கேம் இதெல்லாம். இப்போ சரியான டேமேஜ். இன்னும் ஒரு அடி வாங்கிக்கோ. ஒரே ஒரு அடி வாங்கிக்கா. ஒரு அடி எத்தனை வச்சா போடு. டேமேஜ் இருந்துச்சு. போடு போடுறா. டேமேஜ் இன்னும் ஒரு அடி சரியான டேமேஜ். அவர் திடீர்னு வந்து நின்ட்டாப்புல, அவர் டப்புன்னு வந்துதான் நான் ஒரு 1 டாப் விட்டுவிட்டேன். சொட்டடா சி கேஸ் இன்னும் நல்ல இடம் பார்க்குறேன்.